ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சுந்தர். இது நாகராஜ் செங்கை விலாக்ஸ். இன்றைய ஆலய தரிசனத்தில் நாம் பார்க்கவிருக்கும் கோயில் சமீபத்தில் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்ற செங்கல்பட்டு சின்ன மேலமையூர் GST ரோடில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ சின்னமுத்து மாரியம்மன் ஆலயத்தை. கோயிலின் கருவறைக்குள் நாம் நுழைந்தவுடன் நாம் அம்மனின் இருபுறமும் அமைந்திருக்கும் துவார சக்திகளை வணங்கிவிட்டு சின்னமுத்து மாரியம்மனை நாம் மனதார வணங்குகிறோம். கோயிலின் வெளிப்பிரகாரத்திற்கு வந்தால் இங்கே விநாயகர் ஸ்ரீ குபேர விநாயகராக அருள்பாலிக்கிறார். அதைத் தொடர்ந்து சப்த கன்னிகளுக்கென்று தனி சன்னதி உள்ளது. இங்கே சப்த கன்னிகள் மணப்பாக்கம் கன்னியம்மன் போன்ற மாதிரி அமைப்பில் நாகத்தின் கீழே சப்த கன்னிகள் இங்கே வீற்றிருப்பது இக்கோயிலின் தனி சிறப்பு. அதன் அருகே ஸ்ரீ பாலமுனீஸ்வர் சன்னதியும், பால்முனீஸ்வர் சன்னதிக்கு அடுத்ததாக காசி விஸ்வநாதர் சன்னதியை நாம் தரிசிக்கிறோம். இதன் அருகிலேயே வரதராஜ பெருமாளுக்கு என்று தனி சன்னதி உள்ளது. வரதராஜ பெருமாளை நாம் தரிசித்துவிட்டு அதன் அருகில் அனுமானுக்கென்று இங்கே தனி சன்னதி உள்ளது. அனுமான் இங்கே ஸ்ரீ சஞ்சீவி ஆஞ்சநேயராக பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறார். முருகர் இங்கே வள்ளி தெய்வானை சமேதமாக ஸ்ரீ கல்யாண சுப்பிரமணியராக பக்தர்களுக்கு காட்சி தருகிறார். அவரை தரிசித்துவிட்டு அப்படியே வந்தால் துர்க்கை அம்மனுக்கென்று தனி சன்னதியும் அதன் அருகிலேயே கால பைரவ சன்னதியும் வருகிறது. அதற்கு அருகில் பக்தர்கள் ராகு கேதுக்கு என்று பூஜை செய்வதற்கென்று ராகு கேது சன்னதியும் அதன் எதிரே நவகிரக சன்னதியும் வருகிறது. ஆகவே நண்பர்களே, வேண்டியவர்களுக்கு வேண்டிய வரத்தை அள்ளித்தரும் சின்னமுத்து மாரியம்மனை நீங்களும் நேரம் கிடைக்கும்போது வந்து தரிசித்து அம்மனின் அருளாசியை பெறுங்கள். நன்றி, வணக்கம்.